ஹாய், நான் இமானுவேல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, வேளாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பெரிய நாயகி அம்மன் கோவிலோட வரலாறு பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேளாங்குடி அப்படிங்கிற ஊர் வந்து திருப்பத்தூர் வட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்குது. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன் கோயிலும் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாச்சுன்னா, பல முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து இந்த வேளாங்குடி ஆட்டம் காரைக்குடிங்கிற அந்த ஊர் இப்போ பெரிய சிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா பாளையநாடு, அதாவது பாளையநாடு அப்படிங்கிற பேர்ல வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் வந்து இப்போ இருக்கிற வேளாங்குடி அப்படிங்கிற ஊர். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்பாரி அவரோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து தேர் கொடுத்த பாரின்னு சொல்லுவாங்கள்ல, அவரோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற வழக்கம் வந்து அந்த கிராம பகுதியில் வந்து இருந்திருக்கு. அதாவது இப்போ கூட சொன்னீங்கன்னா இப்போ கூட கிராம பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரி வெட்டிக்கு போகிற விழான்னு ஒன்று இருக்கும். அந்த நிகழ்வு வந்து நிகழும் பல கிராமப்புறங்கள் நடைபெறும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பாறையோட நினைவாக வந்து வேட்டையாடும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து முயல் வந்து சிலரோட கண்ணில் பட்டிருக்கு. அதை வந்து பிடிக்க முயன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலை மர பொந்தில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் வேளாங்குடியை சார்ந்த ஒருத்தர் வந்து வேல் கம்பு அப்புறம் வந்து அம்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொந்தில் வந்து குத்தி பார்த்துருக்காரு. குத்தி பார்க்கும்போது முயல் போன அந்த பொந்தில் வந்து ஒரு இரும்பு அடிப்பட்ட சத்தம் வந்து கேட்டிருக்கு. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்புறம் பொந்தில் வந்து கைவிட்டு பார்க்கும்போது சூலாயத்தோட ஒரு அம்மன் சிலை வந்து இருக்கிற தெரிய வந்துருக்கு. உடனே அந்த சூலாயத்தை வந்து அவர் வந்து தன்னோட வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு சிலையை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூலாயுதத்தை வந்து இல்லாத அந்த அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து பெரிய நாயகி அப்படின்னு பேர் வச்சுறாங்க. இந்த பெரிய நாயகி வந்து அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட குலதெய்வம் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தாய் கிராமமான பள்ளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த காலத்தில் இருக்கு. தாய் கிராமம், இந்த வேளாங்குடி மக்களோட தாய் கிராமம் வந்து பள்ளத்தூருங்கிற ஊர். ஸோ அங்கே வந்து கோயில் கட்டி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. பிரதிஷ்டை பண்ண அந்த நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை வந்து கிழக்கு நோக்கி இருந்த அம்மன் சிலை வந்து தெற்கு நோக்கி வேளாங்குடி நோக்கி திரும்பி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சிலையை தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சூலாயத்தை வந்து தன்னுடைய வச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டார் அப்படின்னு தகவல் தெரிஞ்சிருக்கு. அம்மன் சிலையை கொண்டு போய் வேளாங்குடியில் வந்து வச்சு கோயில் கட்டி வந்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த ஒரு கோயிலை கட்டினவங்க யாரும் கேட்டிங்கன்னா வல்லம்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லம்பர்கள் யாரும் கேட்டிங்கன்னா அரசர் படைப்பிரிவில் இருந்து வில்லம்பெயரனால வல்லவர்கள் அப்படி அந்த வில்லம்பெயர படைப்பிரிவில் வந்து இருந்தாங்க. அதனாலே இவங்களுக்கு வந்து வல்லம்பர்கள் அப்படின்னு பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நாட்டார்கள் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்குது. இப்படி பல சிறப்புல வந்த ஒரு கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்குடி அப்படிங்கிற இருக்கிற பெரிய நாயகி அம்மன் கோயில். இதான் அதோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பண்ணுங்கள்.